இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேசராசி. மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகள்லேயே அதிக அளவு முதன்மையும் நேர்மையும் தூய்மையும் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ஆங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதிபதியாக கொண்டவங்க இந்த மேசராசி என்பர்கள். துருன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப துணிச்சலோடு இறங்குவாங்க. எல்லாரும் தயங்கி நிற்பாங்க. இதை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு தயங்கி நிற்பாங்க. ஆனால் அந்த மேசராசி என்பர்கள் அப்படி தயங்கிலாம் நிற்கவே மாட்டாங்க. கடகடன்னு துணிஞ்சு இறங்கி ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா டக்குன்னு போய் உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வேகமானவங்க, ரொம்ப வீரமானவங்க, அதே நேரத்தில் ரொம்ப கோபமானவங்க அப்படின்லாம் கூட இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களை அனுசரித்து செல்லக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, மஞ்சள் நிறம்லாம் இவங்களுக்கு ஏற்ற நிறமாக அமையும். பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, நிலம் வாங்கி விற்கிறது, விவசாயம் செய்கிறது, இதெல்லாம் ஏற்ற தொழிலாக அவங்களுக்கு அமையும். இராணுவம், தீயணைப்புத்துறை, அரசாங்க சார்ந்த தொழில்களில் இவங்களுக்கு ஏற்றதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலம்பு சுற்றுறது, குத்துச்சண்டையில் சாகசம் செய்கிறது, இந்த தொழிலில் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் செய்வாங்க. ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க. மின்சாரம் சார்ந்த தொழில், எரிபொருள் சார்ந்த தொழில், நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தொழிலெலாம் செஞ்சீங்க அப்படின்னா கூட உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட மூலமந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வருகின்ற வாரம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றியை இந்த வாரத்தில் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவருடன் சேர்ந்து குரு சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைபட்டு நின்றோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. எந்த குடும்ப உறவு உங்களுக்கு தொல்லையாக இருந்ததோ அந்த குடும்ப உறவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். வீண் பழி, வீண் பிரச்சனை இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினாங்களோ, நீங்கள் ஒரு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விலகினாங்களோ அவங்களாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக ஆயுள் காப்பீடு செய்வீங்க, அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு சிலருக்கு சட்டம் சம்பந்தமான பிரச்சனை சிக்கல்கள் அப்பப்போ வரும், கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா ஒரு சிலர்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய ஏமாளித்தனத்தையும் பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா நீங்கள் வேகமாக செயல்படுவீங்களே ஒழிஞ்சு விவேகமாக அதிகமாக செயல்பட மாட்டீங்க. ஒரு இடத்துல ஒரு விபத்தோ ஏதாவது நடக்குதுன்னா கூட டக்குன்னு போய் இறங்கி ஐயோ முதல்ல உனக்கு உதவி செய்யணும், ஏதாவது ஃபஸ்ட் எய்டு உனக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இறங்கி நீங்கள் செஞ்சிருவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகள், ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீண் பழியெல்லாம் கொஞ்சம் அகலும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் சட்ட சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த
வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இடப்பெயர்ச்சி வேணும், இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பாதகாதிபதியான சனியோடைய பார்வையில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பும் வராது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாதகாதிபதியாக சனியோடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உறவுங்கிட்ட பேசும்போது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட, சித்தப்பா பெரியப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். காதலிச்சிட்டு இருக்கிறவங்களாம் அந்த காதலிச்சவங்களையே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசி என்பர்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கிற வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு விநாயகரை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். தொழிலில் வியாபாரத்துலலாம் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறவினர்களுடைய ஆதரவு இருக்கும். அதோடு கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, முக்கியமான விஐபிகளோட ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும். குறிப்பாக உங்களுடைய முன்னோர்கள், அதாவது உங்கள் சித்தப்பா பெரியப்பா வகையில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக செயல்படுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் ஓரளவுக்கு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் லாபகரமாக நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். ஒவ்வொரு வேலையுமே இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு செய்வீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அரசு வழியில் அல்லது அரசு சார்ந்த வேலையில் இருக்கிற கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது மேலதிகாரியாலோ அல்லது சக ஊழியராலோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியில் கொள்முதல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கணக்கு போட்டு கரெக்டாக கணக்குச்சதமாக திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க. பிளான் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் ஒரு சில இடர்பாடுகள் வரும். அதனால் பிளானோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் விநாயகரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு
ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.